நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 23. குளத்துக்குள்ளிருந்து கரையேறி வருபவர்களின் உருவங்கள் தெளிவாக இருக்கவில்லை. நிழல் வடிவங்கள் போலிருந்த அத்தனை பேரும் பெண்களாக இருந்தனர். குமாருக்கு குழப்பமாக இருந்தது. என்ன ரேணுகா இது? கையை விடுவிக்க முயன்றமாறு குமார் கேட்டார். இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கிறவங்கதான். அப்பா இவங்களை இங்கதான் தங்க வச்சிருக்காரு. அவள் சிரித்தபடியே கூறினாள். இந்த குளத்து தண்ணிக்குள்ளையா? குமார் வியப்புடன் அவளை பார்த்தார். உண்மைதான். அப்பா இப்படிப்பட்ட வேடிக்கைகளை நிறையவே செய்யறது வழக்கம். அதுவும் அந்த எட்டி மரத்திலையும் இவங்களைப் போல சிலர் இருக்கிறாங்க. இப்போதும் அவளது சிரிப்பு மாறவில்லை. அப்போதுதான் அவளது பேச்சில் ஏதோ உட்பொருள் இருக்கிறது என்பதற்கு அவருக்கு புரிந்தது. முடிந்த விரைவில் அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவரிடமிருந்து விடுபடும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். அட, சும்மா உட்காருங்க, அவங்க உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ரேணுகா வற்புறுத்தினாள். வேண்டாம், நாம் புறப்படலாம். அவர் முன்புறமாக நடக்க ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு பின்னாலிருந்து ஏராளமானவர்கள் வாய்விட்டு சிரிக்கும் சத்தம் கேட்டது. குமார் திரும்பி பார்த்தபோது குளத்திலிருந்து எழுந்து வந்த பெண் உருவங்கள் மொத்தமும் குளக்கரையில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களது சிரிப்பு விகாரமானதாகவும் பைசாசிகத்தனமாகவும் இருந்தது. குமாரின் இதயத்தில் பய உணர்வு அரும்பத் தொடங்கியது. ஒருவாறாக கையை உதறியவர் மிகவும் வேகமாக நடக்கத் தொடங்கினார். கையிலிருந்து நழுவிய குமாரின் தோளை பிடித்தாள் ரேணுகா. அந்த பிடியின் அழுத்தம் குமாருக்கு ஓரளவு வலியை ஏற்படுத்தவும் செய்தது. கூர்மையான நகம் தனது சதைக்குள் இறங்குவது போல் தோன்றவும் செய்தது. தான் ஏராளமான ராட்சசுகளின் காட்டேரிகளின் பிடியில் இருப்பது அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. எப்படியாவது அந்த பைசாச கூட்டத்திடமிருந்து தப்பித்தாக வேண்டும் என்கிற சிந்தனையுடன் தலை தெறிக்க ஓடத் தொடங்கினார். தேவதத்தன் நம்பூதிரியின் வீட்டு திண்ணையை மிதித்தவர் திரும்பி பார்த்தபோது அந்த பெண் உருவங்கள் சமாதிக்குள் மறுபடியும், அதாவது கேரளத்தில் இறந்து போனவர்களை அவரது வீட்டைச் சுத்தியோ சேர்ந்த பகுதியிலோ தோட்டத்திலோ எரித்து சாம்பலை வைத்து மாடம் கட்டுவது வழக்கம். இது சமாதி போல் இருக்கும். மாலை நேரத்தில் இந்த மாடத்தில் விளக்கேற்றுவதும் வழக்கம். அத்தனை உருவங்களும் அந்த சமாதிக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. தான் கேள்விப்பட்டிருந்ததற்கு மாறாக இத்தகைய பைசாசிக சக்திகளுக்கு மற்றவர்களை தொடும் சக்தியும் எப்படி வந்தது? படுக்கையில் படுத்த பிறகும் அவரால் அன்றிரவு முழுவதும் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு தடவை கண்களை மூடும் போதும் சற்று முன்பு நடந்த பயங்கரமான காட்சிகள் கண்களுக்கு முன்னால் வந்து பயமுறுத்தும். பொழுது விடிவதற்காக அவர் காத்திருந்தார். கிழக்கு திசையில் வெளிச்சம் சற்று தென்பட்ட போது குமார் எழுந்தார். நேராக குளக்கரையை நோக்கி நடந்தார். இரவு நடந்த சம்பவத்தின் அடையாளமாக அங்கு ஏதேனும் மிச்சம் மீதி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார். அப்படி எந்த அடையாளமும் அங்கு தென்படவில்லை. ஆனால் குளத்தின் மேற்புறப்படியின் கீழே இலஞ்சி பூ ஒன்று கிடப்பதை கவனித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தபோது அருகில் எங்கும் இலஞ்சி மரம் தென்படவில்லை. எதற்கும் இருக்கட்டும் என்று அதை எடுத்து கொண்டார். இரவு தனக்கு நேர்ந்த அனுபவங்களின் அடையாளமாக அந்த இலஞ்சி பூ அவருக்கு தோன்றியது. குளித்துவிட்டு மடியில் அந்த பூவை வைத்துக்கொண்டு தேவதத்தன் நம்பூதிரியுடன் வந்தார். அதற்குள் எழுந்து காலை கடன்களை முடித்து விட்டிருந்த நம்பூதிரி பூஜை அறை கதவை திறந்து நிலவிளக்கின் முன்னால் தியானம் செய்து கொண்டிருந்தார். குமார் மௌனமாக அவருக்கு சற்று தொலைவிலேயே நின்று கொண்டார். தியானம் முடிந்து திரும்பிய தேவதத்தன் நம்பூதிரி குமாரை பார்த்து, சீக்கிரமாக எழுந்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என்றார். சீக்கிரமா எழுந்துட்டேங்கிறது உண்மைதான். ராத்திரி தூங்கினாத்தானே காலையில விழிக்க. குமார் வராந்தாவில் உட்கார்ந்தபடி பதிலளித்தார். ஏன், என்ன நடந்தது? குமார் இரவு நடந்த விஷயங்களை அவரிடம் விவரித்தார். பிறகு அதற்கு அடையாளமாக தனது மடியில் வைத்திருந்த இலஞ்சி பூவை எடுத்து அவருக்கு முன்னால் வைத்தார். ஒரு சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்த திருமேனி அந்த பூவை கையால் எடுத்தார். இந்த பூ நீ குறிப்பிட்ட இடத்துல கிடந்தது இல்லையா? ஆமாம் திருமேனி, இது ரேணுகா என்றவளின் தலையிலிருந்து விழுந்த பூதான். அவள் மட்டும்தான் இந்த பூவை சூடியிருந்தாள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த ரேணுகா யார் திருமேனி? ரேணுகா இந்த வீட்டைச் சேர்ந்த ஒருத்திதான். அப்படின்னா இப்போ அவள் இங்கே இல்லைன்னு அர்த்தமா? குமார் வியப்புடன் கேட்டார். அதுதான் உண்மை. அவள் இப்போ இங்க இல்லை. இல்லைன்னா உயிரோடவே இல்லை. அவள் என்னோட சொந்த மகள்தான். அந்த குளத்துல குதிச்சுத்தான் உயிரை விட்டா. இத்தனைக்கும் அவளுக்கு நல்லா நீச்சல் தெரியும். எப்படி இறந்தாள்னு எனக்கே இதுவரைக்கும் தெரியாது. திருமேனி வருத்தத்துடன் பேசினார். அப்ப நான் பார்த்தது உங்கள் மகளைத்தானா? நீங்க சொன்னது நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு செய்தி. எதுக்கும் நான் ஒரு தடவை அது என்னன்னு பார்த்துடுறேன் என்று திருமேனி கிளம்பினார். ரேணுகாவோட விஷயத்தையா? ஆமாம்.
அவ இறந்த பிறகு சின்ன சின்ன தொந்தரவெல்லாம் கொடுத்தாள். நான் அதையெல்லாம் சரி செஞ்சுட்டேன். சரி, நீங்க டிஃபன் சாப்பிடுங்க, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். திருமேனி ஒரு முடிவுக்கு வந்தவராக பேசினார். குமார் வீட்டுக்குள் நுழைந்தார். நடுத்தர வயதான பெண்மணி ஒருவர்தான் அவருக்கு பரிமாறினார். இளம் பெண்கள் யாரும் அங்கு இருந்ததாகவே தெரியவில்லை. சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு குமார் வெளியே வந்தார். வந்தபோது திருமேனி ஓலைச்சுவடி ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். ஒண்ணு பண்ணுங்க குமார், இன்னிக்கும் கூட நீங்க இங்கேயே தங்குங்க, நாளைக்கு போகலாம். அதுக்குள்ள நான் என்னோட நண்பர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இந்த விஷயத்தை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பேச வேண்டியிருக்கு. இதையும் முடிச்சுட்டு புறப்பட்டீங்கன்னா நல்லது. மேற்கொண்டு எந்தவிதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் தெரு வாசலை கடந்து திருமேனி வெளியே போனார். மதிய மறையில் குமார் அறைக்குள் தனிமையில் பொழுதை கழித்தார். சரி, வெளியே எங்காவது சுற்றிவிட்டு வரலாம் என்று அவர் எழுந்தபோது மீண்டும் அந்த நடுத்தர வயது பெண்மணி வந்து சாப்பிட அழைத்தார். சாப்பிடும்போது அந்த பெண்மணி அவ்வளவாக பேசவில்லை. இருந்தாலும் அவர் தேவதத்தன் நம்பூதிரியின் சகோதரி என்பதையும் தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்பதையும் சூசகமாக தெரிவிக்க தவறவில்லை. ரேணுகாவை பற்றி கேட்டபோதும் தேவதத்தன் நம்பூதிரி வெளியூரில் யாரையோ கல்யாணம் செய்து கொண்டதாகவும் அதன் மூலம் பிறந்த குழந்தையை இந்த வீட்டில் வளர்ந்து வந்ததாகவும் குறிப்பிட்டாள். ரேணுகா எப்படி குளத்தில் விழுந்து இறந்தாள் என்பது மட்டும் இன்னும் தெரியவில்லை என்றும் கூறினாள். எப்படி இருந்தாலும் ரேணுகா தேவதத்தன் நம்பூதிரியின் மகள்தான் என்பது குமாருக்கு உறுதியாக தெரிந்தது. மீண்டும் அவளை சந்திக்க நேர்ந்தால் அவளிடமே மற்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது என்று தீர்மானித்தார். மாலை நேரத்தில் தேவதத்தன் நம்பூதிரி திரும்பி வந்தார். தான் நண்பரை சந்தித்து வந்த விவரத்தை குமாரிடம் தெரிவித்தார். உங்க காலேஜில் நடந்த சம்பவங்களை எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ட சொன்னேன். உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பது சாதாரணமான ஆவி அல்ல என்று கூறினார். அப்படின்னா? குமார் சிறிது பயத்துடன் சந்தேகத்துடன் அவரை பார்த்தார். சாதாரணமா ஆவிங்களுக்கு மற்றவங்களை தொடுற சக்தி இருக்காது. அப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை ஆபத்தான பகுதிகளுக்கு அழைத்து சென்று குளத்தில் விழ வைப்பது, மரத்திலிருந்து நம்மை விழ வைப்பது போன்றவற்றை செய்யும். ஆனால் அவற்றால் நம்மை தொடவோ பிடித்து தள்ளவோ முடியாது. நான் குறிப்பிட்ட எலும்புக்கூட்டுக்கு தொடு உணர்வு இருக்கிறதா தோணுது நம்பூதிரி திருமேனி என்றார் குமார். உண்மைதான். இல்லைன்னா லேப்ல இருக்கிற பொருள்களை அதால தள்ளி உடைச்சிருக்க முடியாது. அந்த தொடு உணர்ச்சியை அகற்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா திருமேனி? முயற்சி பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் அபூர்வமா நடக்கிற சம்பவங்கள் இல்லையா? கண்டிப்பா எதையாவது வழி கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கான ஏற்பாட்டை செய்யலாம். நாளைக்கு நீங்க கிளம்புறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு பொருளை தர்றேன், தேவதத்தன் உறுதியான குரலில் கூறினார். அன்று மாலை நேரத்தில் வராந்தாவில் உட்கார்ந்திருந்த நம்பூதிரி எழுந்து சமாதியை தாண்டி குளக்கரையை நோக்கி நடந்தார். மேற்புற படிக்கட்டுக்கு வந்தவர் சற்று நேரம் குளத்தின் நீர்ப்பரப்பையே பார்த்தபடி நின்றார். மேற்பரப்பில் ஆம்பல் பூக்கள் ஆங்காங்கே மலர்ந்திருந்தன. படிக்கட்டில் இறங்கி கடைசி படிக்கட்டுக்கு வந்தவர் குளத்தின் அடிப்பகுதியை ஊன்றி கவனித்தார். அதன் அடிப்பரப்பில் எதுவோ கிடப்பது தெரிந்தது. ஊன்றி பார்த்தபோது அது ஒரு பெண் உருவம் என்பது புரிந்தது. தேவதத்தனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. யாரோ குளத்தில் விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள். இது நேற்றிரவுதான் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அதன் பிறகு அங்கு நிற்காமல் உடனே இல்லத்துக்கு திரும்பினார். தாட்சாயினி! உட்புறம் பார்த்து குரல் கொடுத்தார். அதற்குள் அவரது சகோதரி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். யாரோ குளத்துக்குள் கிடக்கிறார்கள். நம்பூதிரி சொன்ன செய்தியை கேட்டு தாட்சாயினி வியப்பு அடைந்ததாக தெரியவில்லை. சரி தேவதத்தா, இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாதே. அது உனக்கு எதிராக திரும்பலாம். மந்திரவாதம் செய்வதற்காக நீ யாரையோ கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டுவார்கள். அதனால் பிணம் மிதக்க ஆரம்பிப்பதற்குள் கொண்டு போய் புதைத்து விடுவது என்று தாட்சாயினி கூறினாள். அவள் சொல்வதும் உண்மைதான் என்பது தேவதத்தன் நம்பூதிரிக்கு தோன்றியது. ஆனால் இதையெல்லாம் தனியாக செய்ய முடியாதே, யாரை துணைக்கு அழைப்பது? அப்போதுதான் குமார் தன்னுடைய வீட்டில் இருப்பது நினைவு வந்தது. குமார் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தவர் அவரை எழுப்பினார். செய்தியை சொன்னபோது குமார் மறுப்பு சொல்லவில்லை. பயப்படாதீர்கள் திருமேனி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உடனே இருவரும் குளத்தை நோக்கி விரைந்தனர். குளத்தின் அடிப்பரப்பை ஊன்றி பார்த்தபோது அது உண்மைதான் என்பது குமாருக்கு தோன்றியது. குளத்துக்குள் இறங்கி பிணத்தை வெளியே எடுப்பதற்கு முன் அதை புதைப்பதற்காக ஒரு குழி வெட்டினால் நல்லது. திருமேனி சற்று நேரம் யோசனைப்பட்டார். அவ்வளவுதானே, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதோ அந்த எட்டி மரத்தின் பின்னால் ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. ஒரு பெரிய மரம் வேரோடு பெயர்ந்து விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளம். பாதாளம் மாதிரியான பள்ளம். பிணத்தை அதற்குள் தள்ளிவிட்டு கொஞ்சம் மண்ணையும் தள்ளிவிட்டால் போதும், யாருக்கும் தெரியாது. குளத்துக்குள் இறங்கிய குமார் உள்ளே இருந்த பிணத்தை தோளில் போட்டுக்கொண்டு கரையேறினார். படிக்கட்டில் அதை படுக்க வைத்தார். அதை பார்த்தவுடன் நம்பூதிரி கூச்சலிட்டார்.
ஐயோ, இது நம்ம பானுக்குட்டியாயிற்றே! திருமேனி, யார் இந்த பானுக்குட்டி? குமார் கேட்டார். அதோ அந்த தென்னை மரங்களுக்கு இடையே ஒரு குடிசை தெரிகிறதே, அந்த வீட்டைச் சேர்ந்தவள். அங்கே தாயும் மகளுமாக 2 பேர் மட்டும்தான். அதோ பாருங்கள், அந்த உடம்பில் ஒரு காயத்தை. திருமேனி சுட்டிக்காட்டினார். குமார் அந்த காயத்தை கவனித்தார். 2 பற்களால் ஏற்பட்ட ஒரு காயம் போல் தெரிந்தது. திருமேனி, இந்த உடம்பில் யாரோ பல்லால் கடித்திருக்கிறார்கள். பற்களின் அமைப்பை பார்த்தால் ஆணுடைய பற்கள் போல தோன்றுகிறது. அப்படியா சொல்கிறீர்கள்? திருமேனி சந்தேகத்துடன் கேட்டார். சரி, அந்த உடம்பை தூக்கிக் கொள்ளுங்கள். நான் தொட்டால் தீட்டாகிவிடும். அதுவும் இல்லாமல் வேறு சில சிக்கல்களும் உண்டு. அதற்கென்ன, பரவாயில்லை, நானே எடுத்து வருகிறேன். குமார் பிணத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார். எட்டி மரத்தின் அடிப்பகுதிக்கு வந்தார்கள். அந்த உடம்பை பரிசோதித்தனர். இவளுடைய இரத்தத்தை யாரோ குடித்திருக்கிறார்கள், திருமேனி கூறினார். இப்படிச் செய்தது யாராக இருக்கும்? நம்முடைய எதிராளிதான் என்று நினைக்கிறேன். அவன் எதற்காக இங்கே வரவேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. விசாரிப்போம். சரி, முதலில் இதை புதைத்து விடலாமே. பிணத்தை பள்ளத்தில் போட்டு சுற்றியிருந்த மண்ணையும் கல்லையும் உள்ளே தள்ளினார்கள். நிதானமாக எட்டி மரத்தை நோக்கி நடந்த திருமேனி மரத்தை தீவிரமாக பரிசோதித்தார். அப்போதுதான் அந்த துளை தென்பட்டது. ஓஹோ, இங்கே இருந்த ஆணி விழுந்து விட்டிருக்கிறது. இங்குதான் ரோகிணியை அறைந்து வைத்திருந்தேன். என்ன சொன்னீங்க? குமார் வியப்புடன் திருமேனியை நெருங்கினார். இதன் அடுத்த பகுதி அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள்.